வணக்கம் அண்ட் வெல்கம் டு உதயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பிரிஞ்சி இலை நான் ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். சின்ன சின்ன இலையாக இருக்கிறதுனால 5 எடுத்திருக்கேன். லவங்கம் வந்து 5 லவங்கம், ஏலக்காய் 5, பட்டை வந்து சின்ன துண்டுங்க 5 எடுத்திருக்கேன், ஸ்டார் பூ 2, அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் நீளமானதுனால நான் 5 எடுத்திருக்கேன், ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் காய்கள் நம்ம சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் நம்முடைய காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். அப்புறம் அரிசி வந்து நான் 4 கப் அளவு எடுத்திருக்கேன். 4 கப் அரிசிக்கு 8 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து 100 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள் ஆயில் SVS ஆயில் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். முதல்ல பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஸ்டார் பூ, அடுத்ததாக சோம்பு, இதெல்லாம் சேர்த்த பிறகு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு, ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம வந்து இப்போது வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி அடுத்ததாக சேர்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது, இது நல்லா தெரியுது. இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கிளறி விடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் கிளறி விட்டுட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கழுவி நறுக்கி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்க்க போகிறோம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் தயிர் சேர்க்க போகிறதில்ல. நான் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் தான் இதில் சேர்க்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கல, தயிர் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு காரம் ரெண்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எங்களுடைய கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். காய் பாதி வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும், அடிப்பிடிக்காமல். இந்தளவுக்கு காய் வதங்கி இருந்தால் உங்களுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அளந்து வச்ச அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளோட அரிசிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்க்கணும். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கட்டும். நான் மூடி போட்டு விட போகிறேன் கொஞ்ச நேரம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு தண்ணி இருத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியிருக்கு. உப்பு சரியாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் இதை வந்து வேக விடலாம். 2 விசில் வரட்டும். ஓகே, 2 விசில் வந்துருச்சு. சாப்பாடு வெந்துட்டு இருக்கும். ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ஓரங்கள்லேருந்து கொஞ்சம் இந்த மசாலா கிளறி விடலாம். இப்போ ரைஸ் வெந்திருக்கா பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே வெந்திருக்கு. குழையில அதே நேரம் நல்லா தனித்தனியாக இருக்குது ரைஸ், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து பிளேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குவிக் அண்ட் ஈஸி வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். நல்ல டேஸ்டியாக இருக்குது. நம்ம வந்து காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். காயெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.